இப்போ நம்ம பேஜஸ் கஸ்டமைசேஷன்ல லாகின் பேஜ் வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத இங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம லாகின் பேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்க வெப்சைட்டோட நேம், நம்ம வெப்சைட்டோட நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், லாகின் பேஜ்க்கு நம்ம இங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுக்குறோமோ அதை நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் நவ் வியூ அண்ட் பை மோர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கோம். அடுத்தது அதுக்கான இமேஜஸ் வந்துட்டு இங்க நம்ம அப்லோட் வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அப்டேட் அப்படின்ற பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லாகின் பேஜ் வந்துட்டு கஸ்டமைஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வெப்சைட் லைவ் வந்துட்டு கொடுத்துட்டு இப்ப லாகின் பேஜ் வந்துட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சைன்இன் பேஜ்ல நம்ம பண்ண கஸ்டமைசேஷன் வந்துட்டு இங்க ஷோ ஆகும். நம்ம என்ன நேம் வந்துட்டு கொடுத்தோமோ அந்த நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், நம்ம அப்லோட் பண்ண இமேஜ், இது மாதிரி எல்லாமே நம்மளோட வெப்சைட்டோட லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் பேஜ் இது ரெண்டுலயுமே சேம் டேட்டா தான் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். இது மாதிரி நம்மளோட லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் பேஜோட கஸ்டமைசேஷன் வந்துட்டு பண்ணிக்கலாம். நம்ம எப்ப வேணாலும் இமேஜ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்மளே வந்துட்டு எடிட் பண்ணிட்டு வெப்சைட் லைவ் வந்துட்டு கொடுத்துக்க முடியும். அடுத்தது அபவுட் அஸ் பேஜ். அபவுட் அஸ் பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இங்க என்டர் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட ஸ்டோர் பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நம்ம இங்க வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட், இங்க இருக்க ஆட் இன்ஃபோ அப்படின்றத வந்துட்டு நம்ம இங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு இங்க ஆட் ஆகும். இதுல நம்ம இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட மிஷன்ஸ் ஆர் விஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்டோரோட இன்ஃபர்மேஷன்ஸ் இதே மாதிரி எல்லாமே நம்ம இங்க ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அதுக்கான இமேஜஸும் இங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எவ்வளவு இன்ஃபோ பாக்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட டீடைல்ஸை இங்க ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட். ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட்ல ஆட் ப்ரொஃபைல் வந்துட்டு கிளிக் பண்ணோம்னா நமக்கான ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட எம்ப்ளாயிஸோட நேம், அவங்களோட டெசிக்னேஷன்ஸ் அண்ட் அவங்களோட ப்ரொஃபைல் இமேஜஸ் இது மாதிரி எல்லாமே நம்ம இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு வேணாம் அப்படின்னா இந்த டாகிள் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகாது. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற டாகிள் வந்துட்டு நம்ம இங்க ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டோர் பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம ஸ்டோரோட ஹிஸ்டரி அண்ட் டீடைல்ஸ் இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டெலீட் ஆப்ஷனும் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் வேண்டாம் அப்படின்றத நம்மளால எடிட்டும் பண்ணிக்க முடியும், இல்ல டெலீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலீட்டும் வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இன்ஃபோ மேனேஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கோம், இன்ஃபர்மேஷன் பாக்ஸ். அடுத்தது அபவுட் அஸ் பேஜ்க்கான டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இங்க ஆட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்க அப்டேட் வந்துட்டு கொடுத்துடலாம். இப்ப நம்ம ஆட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே நம்ம லைவ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே நம்மளால இங்க செக் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம ஆட் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்ல வந்துட்டு நம்ம ஆட் பண்ண டீடைல்ஸ் அண்ட் ஹிஸ்டரி இது மாதிரி எல்லா டேட்டாவுமே நமக்கு இங்க ஷோ ஆகும். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரிவ்யூ வந்துட்டு செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வெப்சைட் லைவ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு நம்மளோட டேட்டாஸை வெப்சைட்டோட லைவ்க்கு நம்ம அப்கிரேட் வந்துட்டு பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்மளோட பேஜஸை நம்மளே வந்துட்டு கஸ்டமைஸ் வந்துட்டு பண்ணிக்க முடியும்.